வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றம். சொல்லாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். எடப்பாடிக்கு எதிராக மீண்டும் போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை. 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக அறிவித்ததால் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தொழில்துறையினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. மதுரையில் வணிகர்கள் சங்கத்தினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு பேச்சு. அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்புக்கு எதிராக திருப்பூரில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். ஆராசா, வைகோ, திருமாவளவன், சு. வெங்கடேசன், சுப்பராயன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீர்காழி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம். 26 கிராமங்களைச் சேர்ந்த 10,000 பேர் வேலை நிறுத்தம். இறந்த தனது தாய் பற்றி எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாக பிரதமர் மோடி வேதனை. பீகாரில் காங்கிரஸ், ஆர்ஜேடி கூட்டணி கட்சிகள் தரம் தாழ்ந்து பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. ஜெர்மனியில் வடக்கு ரைன் வெஸ்ட்பாலியா மாகாண முதல்வருடன் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆலோசனை. பாரத ராஷ்டிரிய சமிதி கட்சியில் இருந்து கவிதா தற்காலிக நீக்கம். கட்சியில் மகன் மகள் இடையே மோதல் நீடித்து வந்த நிலையில் சந்திரசேகர் ராவ் அதிரடி. கோவை கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். தமிழ்நாடு, கேரளா மாணவ மாணவிகள் இணைந்து உற்சாக நடனம். சென்னை விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். 3 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. எந்த கட்சியையும் சாராமல் முடிவெடுக்கப்படும். ஆளுநர் அதிகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் உறுதி. யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி பெருக்கெடுத்த வெள்ளம். கரையோர குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. இனி விரிவான செய்திகள். ஹிமாச்சல் பிரதேசத்தில் கொட்டும் கனமழையால் திரும்பும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஆங்காங்கே நிலச்சரிவு, குடியிருப்புகளில் புகுந்த வெள்ளம் உள்ளிட்ட காரணங்களால் அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது. நைனாதேவி பகுதியில் 24 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. பியாஸ் ஆற்றில் வெள்ளம் காட்டாறாக பாய்கிறது. வெள்ளத்தின் சீற்றத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பழைய மணாலியில் ஆற்றுப்பாலம் உடைந்தது. சிர்மார் மாவட்டத்தில் உள்ள பகாராவில் படோலியா பாபா கோயிலை ஒட்டி மலையில் இருந்து காட்டாறாக வெள்ளம் பெருக்கெடுத்தது.
குல்லு மாவட்டத்தில் அன்னி என்ற இடத்தில் கட்டுமானம் முழுமை பெறாத வீடு நிலச்சரிவில் சிக்கி சேதமடைந்தது. நிலச்சரிவு ஏற்படும் ஆபத்துள்ள பகுதி என்று 2023 பருவமழையின் போது அறிவிக்கப்பட்ட போதே கட்டுமானம் கைவிடப்பட்டதை அடுத்து நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் நேரவில்லை. கின்னார் மாவட்டத்தில் உள்ள மல்லிங் என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்தது. இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. கின்னார் சிம்லா மாவட்டங்களுக்கு இடையே சட்லஜ் ஆற்றில் அமைந்துள்ள நத்பா அணை அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதில் பாறைகள் உருண்டு விழுந்தது. சோலன் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் சாலையில் பாறைகள் மண்குவியல் அடைத்தன. நல்வாய்ப்பாக அவ்வழியாக கடக்க இருந்த கார் நிலச்சரிவில் சிக்காமல் தப்பியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர் கனமழையால் 6 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 1300க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டுள்ளன. கல்வி நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் 20ஆம் தேதி பருவமழை தொடங்கியது முதல் மாநிலத்தில் 95 பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு, 45 மேக வெடிப்புகள், 115 மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். ஜெர்மனியில் வடக்கு ரைன் வெஸ்ட்பாலியா மாகாண முதலமைச்சரை சந்திப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கான்வாய் வாகனங்கள் புடைசூழ செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. ஜெர்மனியின் வடக்கு ரைன் வெஸ்ட்பாலியா மாகாண முதலமைச்சர் ஹென்ரிக் தனது கான்வாயை அனுப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்றார். அந்த காரில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா உடன் சென்றார். ஹென்ரிக்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளம் வயதில் உயர் பதவியை ஏற்ற அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வருமாறு அன்பான அழைப்பு விடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் நடத்திய கூட்டத்தில் தனது தாய் அவமதிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி வேதனை தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் அதிகார யாத்திரையின் போது தலைவர்கள் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பிரதமர் மோடியின் தாயை பற்றி கருத்து கூறியிருந்தது சர்ச்சையாக மாறியது. இந்த நிலையில் பீகாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் மோடி அரசியலுக்கு அப்பாற்பட்ட தனது தாயை அவமதித்து விட்டதாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் மற்றும் RJD கட்சியினர் தனது தாயோடு சேர்த்து இந்த நாட்டின் தாய்மார்களையும் சகோதரிகளையும் அவமதித்து விட்டதாகவும் கூறினார். பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சியிலிருந்து தெலுங்கானா சட்டமேலவை உறுப்பினர் கவிதாவை சஸ்பெண்ட் செய்து அவரது தந்தையும் கட்சி தலைவருமான சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கானாவில் கவிதாவுக்கும் அவரது அண்ணன் ராமாராவுக்கும் இடையே மோதல் வெடித்தது. BRS-ஐ அழிக்கும் வகையில் சிலர் செயல்படுவதாக தமது அண்ணன் மீது குற்றம் சாட்டிய கவிதா, BRS ஆட்சியில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த ஹரீஷ் ராவ் முறைகேடுகள் செய்து சொத்துக்களை குவித்ததாகவும், காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்ட முறைகேடு வழக்கில் ரேவந்த் ரெட்டியுடன் சேர்ந்து சந்திரசேகர ராவின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் கவிதா குற்றம் சாட்டினார். மேலும் BRS கட்சியின் மூத்த நிர்வாகியுமான சந்தோஷ்குமார் மீதும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கட்சிக்கு விரோதமாகவும் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையிலும் செயல்படுவதாக கூறி கவிதாவை நீக்கம் செய்து சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். மாநகராட்சிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு நடந்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததாக அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த
வழக்கில் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆதாரங்களை சேகரித்தால் மீண்டும் வழக்கு தொடரலாம் என்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் சேர்ந்துள்ளதால் அம்மீது வழக்கு தொடர சபாநாயகர் அப்பாவு கடந்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி அனுமதி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 65 கோடி ரூபாய் மதிப்புடைய கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. எத்தியோப்பியாவில் இருந்து சென்னை வந்த விமான பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பயணிகளின் பைகளில் சாக்லேட்டுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அதிக அளவில் உள்ளதைக் கண்டு சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவர்களை தனியாக அழைத்துச் சென்று முழுமையாக ஆராய்ந்தனர். அப்போது சாக்லேட்டுகள் மற்றும் உணவுப் பொருட்களுக்குள் மறைத்து வைத்திருந்த 6 கிலோ 400 கிராம் எடை கொண்ட உயரக கொக்கைன் போதைப் பொருள் சிக்கின. குறிப்பிட்ட இருவரையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களுடன் வந்துவிட்டு மற்றொரு விமானத்தில் மும்பைக்கு தப்பிய மற்றொரு வட இந்திய பயணியையும் நைஜீரியாவை சேர்ந்த ஒருவரையும் கைது செய்ய தேடி வருகின்றனர். கைதான வட இந்தியர்கள் இருவரும் சர்வதேச போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலிடம் கூலிக்காக கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கேரளாவில் மூளை உண்ணும் அமீபா தொற்றால் 2 உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் நீச்சல் குளங்களை ஆய்வு செய்யவும் தூய்மையாக பராமரிப்பதை உறுதிப்படுத்தவும் உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக மாசடைந்த நீரில் குளிக்கும் போது அமீபா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ள காரணத்தினால் மாசடைந்த ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகள் மற்றும் நீச்சல் குளங்களில் குளிப்பதை தவிர்க்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஜுரம், தலைவலி, கொமட்டல், வாந்தி இதில் தான் ஃபஸ்ட்டு வரும். அதை தாண்டி அடுத்தது neck stiffness, கழுத்து வலி. Following that, patient will have altered sensorium. அதாவது நினைவோடு இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் மாறி பேசுவாங்க. they won't be like themselves. கொஞ்சம் பேச்சு மாற்றி பேசுறது, அவங்களுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். இது தாண்டி அடுத்தது வலிப்பு வரலாம். கடைசியில் it will result in death. குறிப்பிட்ட அறிகுறிகள் ஏற்பட்ட உடனே மருத்துவர்களை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.